மக்களே, இன்றைக்கு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணியில் இந்த மருதங்கணிலேருந்து பரத்துறை போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா நெல்லியான்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குது. அந்த ஆர்மி கேம்புக்கு ஒரு லண்டன்லேருந்து போன ஒரு வயசு போன ஒருத்தர் அவங்களுக்கு காணி கொடுக்குறாரு. அந்த காணியை ஆர்மிக்கு எழுதி கொடுக்குறாரு. அரசாங்கம் இருக்குது, ஆர்மிக்கு காணி கொடுக்குறாருக்கு. சரியா? மற்றது அந்த பக்கத்தில் ஆர்மிக்கு கேம்ப் தேவையில்லை. அந்த பக்கத்தில் என்ன அங்கே என்ன பிரச்சனையா? அங்கேயே ஆர்மி கேம்ப், முந்தைய ஆர்மி கேம்ப் அங்கே இல்லை. அங்கே அதுக்கிட்ட ஆர்மி கேம்ப் இருந்தாண்டா ஆனரவு. இதில் ஒரு பாருங்க, இந்த பரதேசி இங்கே லண்டன்லேருந்து போய் அதில் அடிபடுது அவங்களுக்கு. அந்த கயேந்திரகுமார், அந்த கயேந்திரனோட அந்த வீடியோ போட்டுக்கிறோம் பாருங்க. பின்னுக்கு பார்க்க பயங்கரமாக கிடக்கு. இப்பயே மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போலாம் பாருங்க, உங்களுக்குள்ளே எவ்வளோ புல்லுருவியல் இருக்குன்னு சொல்லி. அதுவும் வெளிநாட்டிலேருந்து போய் அங்கே கஷ்டப்பட்ட ஆள் கொடுங்க வேண்டாப்பா. என்னட்ட காணி இல்லை, இல்லாட்டி நான் கொடுத்துருவேன். அந்த பக்கத்தில் பெரிய காணி, அந்த காலத்தில் ஓடி போன நாய் கூட கிடக்கு, கிளாடு பயங்கர கடுப்பாக கிடக்குண்டே பார்த்தவரில். அப்படியே சென்னை மக்களாக கஷ்டப்படுது. அதில் இருந்துட்டு அது அவங்களோட அரசியல் கட்சிகளோட சண்டை விட்டுருக்கு விசரன். அந்த 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 சனம் பிடிச்சி அவனை அதுலேயே பிடிச்சி இதான் இருக்கணும். அப்போ அவன் தெரிஞ்சுக்கு. இப்போ நான் கேம்ப் அந்த ஆர்மிக்காரனுக்கு கொடுக்குறேன்னா ஆர்மின்றது அப்போ ஒரு அரசாங்கம் தான். அரசாங்கத்தில் வேலை செய்யணும் ஆர்மி. அந்த இலங்கை அரசாங்கத்தின் ஒரு படைப்பிரிவு தான் ஸ்ரீலங்கன் ஆர்மி. அந்த ஆர்மிக்கு அவங்க கொடுப்பாங்களானே காணி, இல்லாட்டி அவங்க வானரவுக்கு போயிருக்கலாம். இவரே இதில் கொடுக்கணும். விச்சரன் ஒருத்தன் அந்த சனமெல்லாம் பார்த்து கொண்டிருக்குது. எங்கே இருந்து லண்டனில் எங்கே இருக்கிறாண்டே எங்களுக்கு தெரியாது. உண்மை நான் பார்க்கல. இங்கே நான் லண்டனில் 35 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். இவனை பார்க்கல விச்சரன். இதை நீங்கள் மக்களே பாருங்க. சின்ன பதிவு தான். ஆனால் இதைத்தான் நான் திருப்பி சொல்கிறேன். இப்படியாக தாக்கலாலாம் அந்த வெளிநாட்டுக்காரருக்கு மரியாதை இல்லை. இந்த வெளிநாட்டுக்காரர் ஆக்கள் சில பேர் இலங்கையில் உள்ள ஆக்கள் பேசுகிற காரணம் இந்த சொரிநாயமாகத்தான். அதை கயேந்திரன் மறைக்குது வரைக்கும் அவர் அந்த கயேந்திரனை ஊச்சி போட்டு அங்கே போகிறதுக்கு பார்க்குறாரு. அந்த என்ன ஆக்களோ தெரியாது. கடவுளை இதுகளுக்காக நாங்கள் இருக்கிறோம். ஒரு விளாசனம் அந்த பக்கத்தில் மருதங்கனி அதுக்கு அங்கால விளாசனம் கஷ்டப்பட்டுருக்கு. இவ்வளோ போரால் காயப்பட்டிருக்குது. இவன் ஒருதன் என்ன இப்படியா தாக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க மக்களே. இதை பாருங்க, இது ஒரு சின்ன பதிவு தான். இதை நான் போடவும் மாய்க்கிறேன். அவ்வளோ ஆத்திரத்தில் எனக்கு சரியான கோவமாக கிடக்கு. இவன் இங்கே ஒன்றும் தெரியாத ஆக்களுக்கு இவன் இங்கே அவுட் ஆஃபில் இருக்கிறானோ இல்லை எங்கே ஒழிச்சிருக்கிறானோ அல்லது இனி அவன் முகங்கள் தெரியும். இனி ஆக்கள் கவனிப்பாங்க இங்கே வந்தால். ஓகே, நன்றி மக்களே, நன்றி. நீங்கள் வந்து இனத்துக்கு துரோகம் செய்யறதுக்கு அனுமதிக்கலாம். இவ்வளவு ஜனம் இங்க காணி இல்லாம நீங்க எப்படி ராணுவத்தை கொடுத்தீங்க? நீங்கள் எப்படி நான் உங்களை தொட இல்லை, நான் உங்களை தொட இல்லை. நீங்கள் அந்த துரோகத்தை செய்யக்கூடாது ஐயா. தயவு செய்து வந்து நீங்கள் இந்த துரோகத்தை செய்யக்கூடாது. சனம் காணி வந்து தயாரா இருக்கு. நாங்கள் உங்களுக்கு அதை ஏற்பாடு செய்யவில்லை. நான் கொடுக்கலையே கொஞ்சம் செக்ஷன் 2 போட்டு இப்ப செக்ஷன் 5க்கு வந்துட்டு வேலை கேளுங்க. டிஎஸ் ஆபீஸ் என்ன ஐயா ராணுவத்துக்கு காணி கொடுக்காங்க. இந்த நாளைக்கு உங்களோட குடும்பத்தில் உள்ள பொம்பளையிலையும் வந்து இந்த ராணுவம் இன்னொரு 15 வருஷத்துக்கு பிறகு திருப்பி ஒரு சூழல் உருவாகிக்கல சீரழிப்பாங்க. சரி, தயவு செய்து வந்து யோசிங்க, பொறுப்போட நடவுங்க. இவ்வளவு 1000 பேர் உயிர் கொடுத்தது வந்து இப்படி செய்துட்டு போறதுக்கு இல்லை. உங்களோட காணியை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கான அந்த அறிவு இருக்கணும். நீங்கள் முட்டாள் இல்ல தானே. டிஎஸ்ஓஎஸ் வந்து நோட்டீஸ் போட்டு சுயரிக்கிறாங்க. என்ன நோக்கத்துக்கு சுயரிக்கிறது கொடுக்குறீங்க? நீங்கள் என்ன நோக்கத்துக்கு சுயரிக்கிறது கொடுக்குறீங்க? வேற எப்படி கேட்கிறோம் உங்களோட? வேற எப்படி கேட்கிறோம் உங்களோட? நம்மள மனசாட்சி அந்த உத்தரவாதம் எங்கட கையில இல்ல தானே. நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். 1000 விடுவிக்கப்பட்டிருக்கு.
எங்க இந்த பேக்கதை விட்டு போட்டு நீரங்கால போ உமரானியா கொத்தி கொண்டு போவாங்கல்ல சரிதானே கொத்தி கொண்டு போவாங்கல்ல அதே வேலை பாக்குறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அறிவு இருக்காம சரி நீங்கள் செய்யறதை செய்யுங்க ஐயா அனைவரும் மனச்சாட்சி நடந்து இந்த சமூகம் வந்து உங்களை நினைவில் வச்சுக் கொண்டு மப்போம் வரலாற்று முழுவதும் வந்து நீங்கள் ஒரு பச்சை துரோகியா இருப்பீர்கள் இந்த சமூகத்தில் வரலாறு முழுவதும் நீங்கள் துரோகியா இருப்பீர்கள் அதை மனதில் வச்சுக் கொள்ளும் கீழ்த்தரமான வேலையை செய்யாது பணத்துக்கு வேலை இருக்கிற உங்களுக்கு தான் பணம் கையீட்டியில வந்து பிச்சை எடுக்கிற சனம் வந்து ஒரு அங்கலகாரியா வந்து கொடுக்கல ஐயா நாங்க மீட்டு தருவோம் சொல்றோம் மீட்டு தர இந்த யாழ்ப்பாணம் ஐயா யாழ்ப்பாணத்துல மீட்கப்பட்ட காணி அத்தனையும் நாங்கள் மீட்டு கொடுத்த காணி